ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 28/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. இறுதி காலத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் குழந்தைங்களாகிய உங்களின் கடமை என்னன்னு கேட்குறாங்க. பதில்: உங்களின் கடமை தனது படிப்பில் நல்ல விதமாக ஈடுபடணும், வேறு விஷயங்களில் போகக்கூடாது. தந்தை உங்களை கண்ணுக்குள் அமர வைத்து கழுத்தின் மாலையாக ஆக்கி உடன் அழைத்து செல்லுவார். மற்றவர்கள் தம் கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு செல்லதான் வேண்டும். தந்தை தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் எதை விரும்புகின்றனர், எதற்காக இறை தந்தையை அழைக்கின்றனர்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, குறிப்பாக பாரதமும் பொதுவாக முழு உலகமும் அமைதி ஏற்பட வேண்டும்னு விரும்புகிறாங்க. இப்போது இதை புரிந்து கொள்ளணும். கண்டிப்பாக உலகத்தின் எஜமானன் தான் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். வந்து உலகில் அமைதியை பரவச் செய்யுங்கள் என இறை தந்தையை தான் அழைக்க வேண்டும். யாரை அழைப்பது என்பதும் கூட பாவம் அவர்களுக்கு தெரியாது. முழு உலகின் விஷயம் இல்லையா? முழு உலகிலும் அமைதி வேண்டும் என விரும்புகின்றனர். இப்போது அமைதியின் இடம் தனிப்பட்டது. அங்கே தந்தையும் ஆத்மாக்களாகிய நீங்களும் வசிக்கிறீங்க. இதுவும் கூட எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தான் புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது ஒன்றும் புதிய விஷயம் எதுவும் இல்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த பாரதத்தில் தான் 5000 வருடங்களுக்கு முன்பு இவர்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது கண்டிப்பாக மற்ற ஜீவாத்மாக்கள் ஜீவனை விடுத்து தமது வீட்டிற்கு சென்றிருப்பார்கள். இப்போது ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி வேண்டும் என விரும்புகிறாங்க. தந்தை அமைதி, சுகம், செல்வம் இவைகளை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என இப்போது குழந்தைங்களாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு ராஜ்யம் கூட கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும் இல்லையா? ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பது புதிய விஷயம் எதுவுமே இல்லை. பல முறை ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆகியுள்ளது. பிறகு பல தர்மங்கள் வளர்ச்சி மரம் பெரிதாக ஆகிவிடுகின்றது. பின்னர் தந்தை வரவேண்டியதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த முழு உலகமுமே எது என சொல்லப்படுகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இது முட்களின் காடுன்னு சொல்லப்படுது. இந்த முழு உலகமும் முள் நிறைந்த காடாக இருக்குது. மலர் தோட்டத்தில் தீப்பிடித்தது என ஒரு பொழுதும் கேட்டிருக்க மாட்டோம். எப்பொழுதும் காட்டில்தான் தீப்பிடிக்கின்றது. இதுவும், அதாவது பழைய உலகம் கூட காடுதான். இதில் கண்டிப்பாக தீ பற்ற போகின்றது. வைக்கோலில் தீ பற்ற உள்ளது. இந்த முழு உலகமுமே வைக்கோல் போர் என சொல்லப்படுகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், குழந்தைகளின் மனம் எதை விரும்புகின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்கள் புதிய உலகத்தில் உயர் பதவி அடைவதற்காக முழுமையான முயற்சி செய்யணும். இப்போது நாம் விரைவாக புதிய வீட்டிற்கு செல்லுவோம் என குழந்தைகளின் மனம் விரும்புகின்றது. ஆரம்பத்தில் தான் புதிய வீடாக இருக்கும், பிறகு பழையதாக ஆகியபடி செல்லும். வீட்டில் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக ஆகியபடி இருக்கும். புத்திரர்கள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேரன்கள் இவர்கள் பழைய வீட்டில் வருவார்கள் இல்லையா? எங்களுடைய தாத்தா, கொள்ளு தாத்தாக்களின் வீடு இது என சொல்லுவார்கள். பின்னால் வருபவர்களும் நிறைய இருப்பார்கள் இல்லையா? எந்தளவு விரைவாக முயற்சி செய்வீர்களோ அந்தளவு முதலில் புதிய வீட்டில் வருவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது குழந்தைங்களாகிய நமது புத்தியில் இருக்கின்றதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, பக்தியிலும் முயற்சி செய்கிறாங்க. மிகவும் பக்தி செலுத்துபவர்களின் பெயர் பிரபலமாகுது. பல பக்தர்களின் தபால் தலைகளை கூட வெளியிடுறாங்க. ஞான மாலையை பற்றி யாருக்குமே தெரியாது. முதலில் ஞானம், பிறகு பக்தி. இது குழந்தைங்களாகிய உங்கள் புத்தியில் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எல்லைக்கு அப்பாற்பட்ட மாணவர்களுக்கு எத்தனை பிறவிகள், எத்தனை ஆசிரியர்கள் இருப்பார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர், நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட மாணவர்கள். மாணவர்கள் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைவார்கள். கல்பத்திற்கு முன்பு நடந்தது போல நீங்கள் தான் 84 பிறவிகள் எடுத்தீர்கள். 84 பிறவிகளில் 84 ஆசிரியர்கள் இருப்பார்கள். மறுபிறவி கண்டிப்பாக எடுக்கத்தான் வேண்டும். முதலில் கண்டிப்பாக சதோ பிரதான உலகம் இருக்கும். பிறகு பழைய தமோ பிரதான உலகமாக மாறும். மனிதர்களும் கூட தமோ பிரதானமாக இருப்பார்கள். மரமும் கூட முதலில் புதியதாக சதோ பிரதானமாக இருக்கும்.
புதிய இலைகள் மிகவும் நல்லதாக இருக்கும். இதுவோ எல்லைக்கப்பாற்பட்ட மரம்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வியாபாரிகள் தங்களுடைய அறையில் எந்த சின்னத்தை எழுதி வைக்கின்றனர், அதற்கும் அர்த்தம் உள்ளதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, லக்ஷ்மி நாராயணன் கோயிலுக்கு நிறைய மனிதர்கள் போகிறாங்க. இவர்கள் தான் உலகத்தின் எஜமானராக இருந்தாங்க. இவர்களுடைய ராஜ்யத்தில் கண்டிப்பாக சுகமும் அமைதியும் இருந்தது என்பது யாருடைய புத்தியிலுமே இல்லை. இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது 5000 வருடத்தின் விஷயமாகும். அரை கல்பத்திற்கு பிறகு பழைய உலகம் எனப்படுகின்றது. ஆகையினால் வியாபாரிகள் அறையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை எழுதி வைக்கிறாங்க. அதற்கும் அர்த்தம் உள்ளதில்லையா? அதனை கணேசன் அதாவது விநாயகர் என கூறிவிடுகின்றனர். கணேசரை பிறகு விக்னங்களை அழிப்பவர் தேவதை என நினைக்கின்றனர். ஸ்வஸ்திக் சின்னத்தில் 4 பாகங்கள் முழுமையாக இருக்கும். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த இருவரை பாபா என சொல்லுகின்றனர், யாரை ஒரு பொழுதும் தந்தை என சொல்லுவதில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சிவபாபா எனவும் சொல்கிறாங்க, பிரம்மாவையும் கூட பாபான்னு சொல்கிறாங்க. விஷ்ணுவை ஒரு பொழுதும் தந்தைன்னு சொல்கிறதில்லை. பிரஜாபிதா எனும் பொழுது பாபா அதாவது அப்பா ஆகிறார் இல்லையா? நீங்கள் பிக்கு அதாவது பிரம்மகுமார் குமாரிகள் ஆகின்றீர்கள். பிரஜாபிதா என்ற பெயர் இல்லாததால் புரிந்து கொள்வதே இல்லை. இவ்வளவு அளவற்ற பிக்குகள் இருக்கின்றனர் எனும் பொழுது கண்டிப்பாக பிரஜாபிதாவாகத்தான் இருப்பார். ஆகையால் பிரஜாபிதா என்ற வார்த்தையை கண்டிப்பாக போடுங்கள். அப்போது பிரஜாபிதா எனில் நம்முடைய தந்தைதான் என்று புரிந்து கொள்ளுவார்கள். புதிய சிருஷ்டி கண்டிப்பாக பிரஜாபிதாவின் மூலம்தான் படைக்கப்படுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் யாரிடம் ஞானம் இல்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாரு, ஆஸ்தி உங்களுக்கு நான் தர்றேன், நான் கற்பிக்கிறேன், ஞானம் என்னிடம் உள்ளது. மற்றபடி எந்த மனிதர்களிடமும் ஞானம் இல்லை, தேவதைகளிடமும் ஞானம் இல்லை. ஞானம் எனக்குள் உள்ளது. அதை நான் குழந்தைங்களாகி உங்களுக்கு தருகிறேன். இது ஆன்மீக ஞானமாகும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சத்யுகத்தில் எது நம்மை அலைக்கழிக்காது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மா சென்று வேறொரு சரீரத்தை எடுத்து விட்டது. பிறகு ஏன் கவலைப்படணும்? திரும்பி வரப்போவதில்லை. ஆனால் மோகப்பற்றுதல் அலைக்கழிக்கின்றது. பின்னர் உங்களை மோகம் அலைக்கழிக்காது. அங்கே 5 விகாரங்கள் இருப்பதே இல்லை. ராவண ராஜ்யமே இல்லை. அது ராமராஜ்யமாகும். எப்போதும் ராவண ராஜ்யமே இருந்தது என்றால் பிறகு மனிதர்கள் களைத்து விடுவார்கள். ஒரு பொழுதும் சுகத்தை பார்க்க முடியாது. இப்போது நீங்கள் ஆஸ்திகராக ஆகியுள்ளீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.